கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2025 வருடம் தை மாதம் 8ஆம் நாள். இன்றைய விசேஷம் தேய்பிறை அஷ்டமி. இன்று மதியம் 12:44 முதல் நாளை பிற்பகல் 2:45 வரை தேய்பிறை அஷ்டமி உள்ளது. இன்று மாலை அனைத்து சிவாலயங்களிலும் பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பானது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை 20:11:43 வரை, அதன் பின்பு சுவாதி. இன்றைய திதி பிற்பகல் 12:43 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய யோகம் சித்த யோகம், நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 10:29 வரை கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசிக்கு மிக சிறப்பான இடத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பதால் இன்றைய நாள் எடுத்த காரியத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்ற வகையில் இந்த நாள் மேஷராசிக்கு மிக சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் அவசரம் காட்ட வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பண வரவு உருவாகும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்று பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். உயர்கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை என்ற வகையில் மிதுன ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடகராசிக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். அதன் மூலம் நல்ல அனுகூலம் ஆதாயம் ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் முன்னேற்றத்துக்கான அனைத்து முயற்சியும் வெற்றி பெறும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் கடகராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிக சிறப்பான இடத்தில் அமைந்திருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் சிம்ம ராசிக்கு ஏற்படும். இன்று அவர்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக அமைந்திருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்பட வேண்டாம். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும் என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் பண வரவு நல்லபடியாக அமைந்திருக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் கன்னி ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது.
துலாம். துலாம் ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் இருப்பதால் அனைத்து நன்மைகளும் ஏற்படும். பண வரவு, தொழில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் துலாம் ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான நாள். ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் உருவாகும். பண வரவுகள், தொழில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அற்புதமாக அமைந்திருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும் என்ற வகையில் இந்த நாள் விருச்சிக ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு. தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய நாள் தனுசு ராசிக்கு கிரக நிலவரம் சாதகமாக உள்ளதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் குடும்பத்தில் சந்தோஷமும் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். அந்த சந்திப்பின் மூலம் நல்ல பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் எதிர்பாராத பணம் வந்து சேரும். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசிக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் உருவாகும். குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். நல்ல நேரம் இது. இன்று உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்ற வகையில் இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்பம். கும்ப ராசிக்கு இன்று காலை 10:29 வரை சந்திராஷ்டமம். எனவே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான புதிய முயற்சிகள், முக்கியமான வேலைகள் அனைத்தையும் காலை 10:30 மணிக்கு மேல் வைத்துக்கொள்ள வேண்டும். 10:30க்கு முன்னாடி புதிய வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு காலை 10:30 பிறகு கும்பராசிக்கு இந்த நாள் மிக அற்புதமான சிறப்பான நாளாக உள்ளது. எனவே அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீனம். மீனராசிக்கு இன்று காலை 10:29 வரை மிக சிறப்பான காலம். அதன் பிறகு சந்திராஷ்டமம், அதாவது காலை 10:30 மணிக்கு முன்னால் மீனராசிக்கு சிறப்பாகவும் 10:30க்கு பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். வழக்கமாக நம்ம செய்து வரக்கூடிய ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுது பயணம் மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாகவும், பண விஷயத்தில் அதிக கவனமாகவும், பேசும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துதல் நல்லது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.